கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பானவர். அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இவ்வுலகத்திலே தந்தருளினார். இது நிமித்தம் அன்பு என்னதென்று நமக்கு விளங்க பண்ணினார். இந்த அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமில்லை. இந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் பார்ப்போம் என்றால் அவைகளை நாம் அளக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகமான ஈடு இணை இல்லாத அன்புதான் தேவனுடைய அன்பு. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்கள், அறிவு கட்டாத அந்த அன்பு, தேவனுடைய அன்பு நம்முடைய அறிவுக்கே எட்டாத உயர்ந்த பெரிய மகா பெரிய அன்பு. அதை நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நாம் நிறையப்பட வேண்டும் என்று இங்கே அனுக்கிரகம் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக பரிசுத்த பவுலப்போஸ்தலர் தேவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் என்பதை உணர்ந்து, அதே போன்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் என்ன என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். இந்த தேவனிடத்திலே நாம் அன்பு கூற நாம் அநேக காரியங்களிலே நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளாயிருக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் நம்முடைய வாழ்விலே சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த தேவனுடைய அன்பு நம்மை பரிசுத்தப்படுத்தும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூற நாம் பரிசுத்தமான வழிகளை தெரிந்து கொள்ளுவோம். தேவனுக்கு பிரியமான வழிகளை நாம் தெரிந்து கொள்ளுவோம். நீதியின் வழிகளில் பிரியப்படுவோம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய விடுதலைகள் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனிடத்தில் கொண்டிருக்கிற அன்பை எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டு விடாமல் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டு தேவன் நமக்கு கொடுத்த முதலாம் கற்பனையாகிய உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன அந்த கற்பனையை நாம் கை கொண்டு அனுதினமும் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கிறிஸ்துவின் அன்பை பற்றி எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக போதித்திருக்கீங்கப்பா. நாங்களும் தேவனுக்கு பிரியமானவர்களாக எங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்து கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் நீளம் உயரம் என்ன என்று உணர்ந்து கொள்ள தேவனை எங்களுக்கு கிருபை செய்துள்ள வேணுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். நன்றி. பரிசுத்த ஆவியானவரை துதிக்க நம் மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.